கொஞ்ச நேரத்துல நல்லாயிரு. எவ்வளோ ஃபீஸு? எவ்வளோ ஃபீஸு? 100 ரூபாயா? பரவாயில்லையே, மலிவான டாக்டரா அப்போ அப்படி எடுக்குது. என்னவா என்னங்கிற அப்படி இது எத்தனை நடக்குது பாத்தி? மொத்தம் 6 பாத்தியாமா? ஏன் அது என்ன வேப்பம் செடிக்கிட்ட வரப்பு இருக்கு, அதுக்கு இங்கே எல்லாம் இன்னும் எத்தனை வயல் இருக்குது? இதுவே பெரிய வயல். போய் அது வரைக்கும் பாரு. அதான் பார்த்தாச்சு. 33 சென்ட். கொஞ்சம் எச்சுதான் 7 சென்ட். ஆனால் எப்பயும் இவங்க சரோஜா வந்து வந்தோடனே ஆரம்பிக்க மாட்டா அப்படியே, எனக்கு காசு பத்தில் அப்படி இப்படிம்பா அப்படி. ஆஹா ஓ ஆமாம் சரி சரி. சரி சரி அருங்க அருங்க, அது பிரச்சனை இல்லை, அது அப்புறம் கூட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டலினா பேசிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அறுத்திங்கன்னா போதும், இங்கே காட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் பார்த்தேன், எங்கப்பா காலையில் வந்த உடனே பரவாயில்லையே இன்னைக்கு நாள் நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பேன் அப்படி. அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி. பேசாமல் அந்த மாதிரி கத்தி வாங்கிக்கலாம். அது அந்த மயல்பாடி அவர் வருவ அப்படி வாங்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். வணக்கம் வணக்கம் ராதிகா, சி ராதிகா வாங்க வாங்க. இந்திரா வாங்க. ஏன்னா இந்த அருவாளை வந்து தட்டு கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு அறுக்கிறதுக்கு. இது கொஞ்சம் பெருந்தட்டுங்கிறதுனால கொஞ்சம் கரும்பு மாதிரியான இந்த ஆள் தானே? இந்த ஆள் தானே? இது காடு ஒருத்தருது, இப்போ ஓட்டுறீங்க ஒருத்தங்களா? அவரே தானா? அவங்களுதே தாதா? என்னமோ தெரியல, கட்டுக்கு நிக்குது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இல்லை? இப்போ 10 தட்டு 20 தட்டுக்கு இடையில சின்ன தட்டு இருக்குது இல்லை? சின்ன தட்டு இருக்குது, மறுபடியும் கரும்பு மாதிரி. இப்போ இது என்ன குச்சி கட்டணுமா இல்லை அடுத்து போடுறதோட சரியா? குச்சி கட்டணுமா? 5000 கொடுத்துருக்கணுமா? தெரியல. எனக்கு தெரியுமில்ல, எனக்கு புரியுமில்ல. நான் தான் இப்போ டெய்லி வந்துட்டு இருக்கிறல. ஜூடு ఇక్కడ చూడు పొడుగు పోతావు ఇక్కడ చూడు పొడుగు என்னது பொடுக்குன்னு போதா? அதே தான் நாம மட்டும் என்ன சொல்லுவோம், பொடுக்குன்னு அந்த போகுது அப்படிம்போ. இல்லை பாதி கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்களா? சரி. வணக்கம் வணக்கம் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.